ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் டேக் ஓவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸான தமிழ் புக்கில் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் புக் பேக், அதாவது படிப்போம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இதை இன்னொரு பேர் சொல்லியும் கூப்பிடுவாங்க. அதாவது படிப்போம் பயன்படுத்துவோமுக்கு இன்னொரு பேர் கலைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பழைய புக்கில் கலைச்சொல்னு இதை கொடுத்துருக்காங்க, புது புக்கில் படிப்போம் பயன்படுத்துவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வவ்வல். வவ்வல்னா உயிரெழுத்து. நம்ம நார்மலாக சின்ன வயசில் என்ன படிச்சிருப்போம், உயிரெழுத்துனா ஆ ஆ ஆ, அதே தான் ஆ ஆ இ அந்த மாதிரி. கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. இது எப்படின்னா காங்காச்சா அதை குறிக்கிறது. அடுத்து ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. இது என்னன்னா கம்பேரிசன் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இமேஜஸ் ஆர் பர்சன்ஸ். ஸோ ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இந்த பொருளான்னு கம்பேர் பண்ணி பேசுகிறது தான் ஒப்பெழுத்து. ஸோ இந்த எழுத்து பெருசா இந்த எழுத்து பெருசா அந்த மாதிரி சொல்கிறது ஹோமோகிராஃப். நெக்ஸ்ட் மோனோலிங்குவல், பொருமொழி. அதாவது குறிப்பிட்டு ஒரு லாங்குவேஜ் சொல்கிறது. கான்வர்சேஷன்னா உரையாடல். அ ஸ்பீச் ஆர் டாக் பிட்வீன் டூ பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ உரையாடல். ஸோ டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். இது ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் பேசுறது கான்வர்சேஷன். ஆனால் இங்கே ஒரு சர்க்கிள், அதாவது டேபிள் கான்வர்சேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பார்லிமெண்ட்டில் கூட அப்படி தான் நடக்கும், டேபிள் கான்வர்சேஷன். ஸோ அதாவது நிறைய பேர் சேர்ந்து கலந்து முடிவெடுக்கிறது பேர் தான் டிஸ்கஷன். அதுக்கு தமிழில் கலந்துரையாடல். இப்போ நம்ம செகண்ட் இயர்க்குரியது பார்ப்போம். படிப்போம் பயன்படுத்துவோம். இங்கே அதே தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கலைச்சொல் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ம். ஸ்டார்ம்னாலே புயல், அதாவது பெரிய புயல் வீசுச்சு. எக்ஸாம்பிள் நம்ம கஜா புயலை கூட சொல்லலாம், அந்த மாதிரி. அடுத்து டொர்னேடோ, சூறாவளி. பலத்த காற்றோடு எல்லாம் பறக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு வேர்ல்ட்ஸ் உருவாகுறது அந்த மாதிரி. அடுத்து டெம்பஸ்ட், வன்புயல். கடுமையான புயல்பா, எல்லாத்தையும் அடிச்சு சாவடிச்சிருச்சுப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அது. அடுத்து லேண்ட் பிரீஸ், நிலக்காற்று, அதாவது நம்ம தரையில் வீசுகிற காற்று. நெக்ஸ்ட் ஒன் சீ பிரீஸ், கடற்காற்று. இது கடலில் வீசுகிற காற்று. நெக்ஸ்ட் வேர்ல்வன், சுழல் காற்று. இப்படி சுழந்து வரும்ல, அதுக்கு பேர் சுழல் காற்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.